அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடவுள் செய்யக்கூடிய அதிசயம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில்ல நடக்கிற விஷயங்கள நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல முக்கியமா இன்னைக்கும் நம்ப முடியாத அளவுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த கோவில் மூலமா உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி, அதற்கு ஆதாரமா தான் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அங்க வச்சிருக்காங்க. இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயருக்கு தகுந்தாற் போல அந்த ஆண்டவனே உத்தரவாக ஒரு பொருளை சொல்லி, அந்த பொருள அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. இதுதான் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இதனால இப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை குறித்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு உணர்த்துவது போல நடக்கும். அது வந்து எச்சரிக்கையாவும் இருக்கலாம், அறிகுறியாவும் இருக்கலாம். அப்படி பக்தர்களுடைய கனவுல முருகப்பெருமான் வந்து குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு செய்வாங்க. அத கேட்டுட்டு நம்ம சிவமலைக்கு நம்ம வந்து அந்த உத்தரவு பொருளை பக்தர்கள் உணர்ந்து சிவமலைக்கு வந்து பூசாரி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அப்படின்னு பூ போட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளை கண்ணாடி பேழையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வைப்பாங்க. இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் ஒரு சில மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க. அதெல்லாம் என்ன, குறிப்பாக இந்த பொருளினுடைய தாக்கத்தால் இந்த ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக தொழில் பிரச்சனை இருக்குது. வீட்டில் வந்து ஒரு திருமணம் நடக்கலை. அப்படி திருமணம் ஆகியிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பாரு பிரச்சனை. ஒருவருக்கு ஒருவர் எப்போதுமே ஒத்து போகாத நிலையாக இருக்குது. அதே போல் வீட்டுக்குள்ளே வந்தாலே அமைதி இல்லை, எனக்கு என் மனதில் நிம்மதி இல்லை அப்படின்னலாம் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் அனுபவ ரீதியாக இந்த ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு பரிகாரங்கள் செய்து இப்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தது அப்படிங்கிறத நம்மளால் கேட்க முடிகிறது. நாம் இப்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் சுப்பிரமணியர் சுவாமி கோவில் இருக்குது. அங்கே தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் வினோதமான வழிபாடு நடந்துட்டு வருது. இந்த மலைக்கோவில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் சொல்கிறாங்க. முக்கியமாக இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு மண் கலசத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீரானது கடல் நீர். இந்த கடல் நீர் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டதனால இயற்கை சீற்றம் நடைபெறுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் அது வந்து மண் கலசத்தில் இருக்கிறதால அது சுபமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பொருட்களால் நிறைய மாற்றங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இந்த கடல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு தீர்த்தமே அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அடுத்து பூஜை பொருள் மற்றொரு பக்தருடைய கனவுல வரும் வர அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே இந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதை மக்கள் வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு இந்த பெட்டிக்குள்ளார பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட நிறைய பொருட்களை வைத்து பூஜை செய்திருக்காங்க. அதே போல் நிறைய வைக்கும்போது பாதாளத்தில் இருந்த அவற்றினுடைய விலை கூட உயர்வு ஏற்பட்டு விவசாயிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவங்க கூட இந்த அறிகுறியை வைத்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. அதே போல் தங்கம் வைக்கப்பட்ட போது அதனுடைய விலை மாற்றம், பஞ்சு வைக்கப்பட்ட போது நூலின் விலை மாற்றம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவமலை கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு
கந்தன் பாதம் கனவிலும் காக்கும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு மறைமுகமாக வந்த எதிர்ப்புகள் கூட இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு மறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பெறும். வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீங்க. அதே வேளையில் கடுமையான முயற்சியும் தேவை. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்பு மற்றும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவதன் மூலமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மதிப்பு பெறுவீங்க. மன நிம்மதி உண்டாகும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. சக ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும். மறைமுகமாக எதிர்ப்புகள் விலகும். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையோடு செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவாங்க. எதிலுமே உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். காரிய அனுகூலம் உண்டாகும். அதே போல் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. லாபம் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாக இருக்கும். சொந்தங்கள் மூலமாக உதவி கண்டிப்பாக பெறுவீங்க. நண்பர்களுடைய மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம். இதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பண வரவு கண்டிப்பாக கூடும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் கூட நீங்கி போகும். நேசத்தோடு வாழ்வீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாகவே நடக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாங்க அதிகமான வாய்ப்பு நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்யுங்க. இப்போது தைப்பூசம் வந்திருக்கு. இந்த தைப்பூச நேரத்தில் முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாட்டையும் விரதங்களையும் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளால் சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ராசிக்காரங்கள்லாம் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.